சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதினு வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே. என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க? கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு 4-5 அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல, அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பார்க்கிறேன். அதுல ஒரு 3 வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க. இப்போ எதுக்கு? கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? எதுக்கு வந்திருக்காரு இங்க பொறுப்பு? வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம், அதுக்காக தான் இங்க போட்டு இருக்கிறாங்க. இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம், டெல்லி கொடுத்துருக்கோம், இங்க கொடுத்துருக்கிறோம். அமைச்சர் யாரும் உள்ள வரக்கூடாது, பொறுப்பெல்லாம் வெளியில கழட்டி வச்சுட்டு வாங்க. தேர்தல் என்பது சமமா இருக்கணும். அது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் 3 ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக, ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை புகுத்துவார். இந்த தேர்தல் கொடுக்கிறோம் எத்தனை முறைப்பா? இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளவோ கோரிக்கை, எவ்வளவோ கேட்டோம், எத்தனையோ போராட்டம். பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. பீகார்ல நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான சமூக நீதி. கர்நாடகால முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பணி எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு மாநிலத்துல பண்றது உங்களால பண்ண முடியாதா? ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது, மனசு கிடையாது. அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற 3-4 வியாபாரிகள் வந்து அதை கெடுத்துடுறாங்க. வேண்டாங்க, இது பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை இன்னும் இருக்கு? களத்துல நீங்க பார்க்க போறீங்க, எல்லாம் பார்த்துக்குவோம். எப்படி எதிர்கொள்வோம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நாங்க களத்துல நாங்க பார்த்துப்போம். நிச்சயமாக இந்த தேர்தலில் சி அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார், மிகப்பெரிய வெற்றியை பெற போறாரு. இவங்க ஆளுங்கட்சி நம்புறது ஒன்லி பணத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மக்கள் சக்தி, மக்களுடைய உணர்வு, மக்களுடைய எழுச்சி, மக்களுக்கு ஒரு மாற்றம், அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் வேணும். அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. தொகுதி மீண்டும் சொல்றேன், இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல, இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசகம் பண்ணி ஒண்ணு கடைசி இடத்துல இருக்கு இந்த மாவட்டத்தில். இதுல இங்க ஒரு அமைச்சர்கள், அங்க ஒரு அமைச்சர், இங்க ஒரு அமைச்சர், இப்படி எல்லாம் வந்துட்டு நியமனம், பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள்லாம் வர இருக்கிறாங்க, வந்து பிரச்சாரம்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர திட்டம் இருக்கிறாங்க. அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்லாம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும்.